ஹலோ மக்களே, எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ரொம்பவே சூப்பரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கார்த்திகை வந்தாச்சு. ஸோ கார்த்திகை அப்படின்னாலே மதுரையில ஞாபகம் வரக்கூடிய இடம் வந்து மதுரை குருத்தேட்டர் தாங்க. குருத்தேட்டர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா விளக்கு கடைகள், நிறைய கடைகள் இருக்கும். ஸோ இந்த பக்கமா வந்தப்போ நம்ம வந்து ஒரு கடையை வந்து பார்த்தோம். ரொம்ப அழகழகான விளக்குகள்லாம் இங்க வச்சிருந்தாங்க. சரி, உங்களுக்கும் இதை வந்து வீடியோ போட்டு காமிச்சிடலாம். விளக்கு வாங்குறதுக்கு என்ன விளக்கு வாங்கலாம், என்ன மாதிரி இன்னும் அழகான விளக்குகள் வாங்கி நம்ம வீட்டை அலங்கரிக்கலாம், கார்த்திகைக்கு வந்து இன்பம் பொங்கட்டுமோ அப்படின்றதுக்காக யோசிச்சுட்டே இருப்பீங்க இல்லையா? ஸோ அதனாலதான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அழகான விளக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாம் காமிக்கலாம்னு சொல்லிட்டு வந்தாச்சு. முதலே மதுரை குருத்தேட்டர்லேருந்து ஆரப்பாளையம் போகக்கூடிய மெயின் ரோட்டு மேலேயே வந்து பார்த்திங்கன்னா மண்பாண்ட கடைகள் நிறையா இருக்கும். ஸோ பார்த்துட்டே வந்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்துலேயே தெரிஞ்சிடும். அந்த ஆரப்பாளையம் போகக்கூடிய அந்த ரூட்டில் நிறைய மண்பாண்ட கடைகள் இருக்கும். எக்கச்சக்கமான மண்பாண்ட வெரைட்டிஸ் எல்லாமே வச்சுருப்பாங்க. அதுலேயும் குறிப்பாக விளக்கு வந்து பார்த்திங்கன்னா டிசைனாக அழகழகாக வேறு லெவலில் வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ அந்த மாதிரி ஒரு கடையில் தான் நம்ம வந்து நின்றுட்டுருக்கோம். ரோஜா கடைங்க. இந்த கடை பேர் வந்து பார்த்திங்கன்னா ரோஜா கடை. நிறைய சூப்பரான விளக்குகள் எல்லாமே வச்சுருக்காங்க. மண்பாண்ட விளக்கு, செராமிக் விளக்கு, அதிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா கோல்ட் பாலிஷு, கிளிட்டர் பாலிஷ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெயிண்டிங் பண்ணி, குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா டிசைன்ஸ்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ எல்லா டிசைனுமே உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு காமிப்போம் அப்படின்னு பார்த்தா பயங்கர க்ரௌடு. இப்போவே எல்லாருமே கார்த்திகைக்கு ஃபுல்லாக விளக்குகள்லாம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ முடிஞ்ச அளவு கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு வந்து காமிப்போம். வேணுன்றவங்க இந்த கார்டில் இருக்கக்கூடிய நம்பர், அட்ரஸ் கான்டாக்ட் பண்ணி வந்து வாங்கிக்கலாம். அட, ₹1 விளக்கு வெரைட்டிஸ் எல்லாமே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது போக மண்பாண்டங்கள் எல்லாமே வேற லெவல்ல வச்சிருக்காங்க. இங்க பாருங்க, வாட்டர் பாட்டில்லாம் டிசைனா, அதாவது ஒரு ஸ்டீல் இல்ல பிளாஸ்டிக் பாட்டிலே தோற்றும் போல அந்த அளவுக்கு அழகான டிசைன்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க. துளசி மாடல்லாம் சூப்பரா இருக்கு. இங்க பாருங்க, யானையில இருந்து குதிரையில இருந்து என்ன வேணும், பொம்மைகள், சுவாமி சிலைகள் எல்லாமே இருக்குது. ஸோ இப்போ நம்ம கார்த்திகை இல்லையா, எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. விளக்க ஃபர்ஸ்ட் பாத்துருவோம். தம்பி, உங்ககிட்ட எவ்வளவுல இருந்து விளக்கு இருக்கு? ₹1 இருக்கு. ₹1? என்னங்க சொல்றீங்க? ₹1 விளக்கா? ஏது நீங்க கையில வச்சிருக்கதா? இததான் கடைகள்ல ₹5 ₹6 விக்கிறாங்க. ₹1 தானே உங்களுக்கு? இதுல இருக்கு, மோல்டுல இருக்கு, எல்லாம். வாவ், சூப்பர். கீழ மோல்டுல எல்லாமே இருக்கு. சரி, அது போக என்ன டிசைன் வச்சிருக்கீங்க? இது என்னது? இந்த மாதிரி மேல லிங்கம்லாம் வச்சு சூப்பரா இருக்கீங்க. அது வந்து அடுக்கு விளக்கு. அடுக்கு விளக்கு. இந்த மாதிரி டிசைன் 10 வெரைட்டிஸ் இருக்கு. 10 வெரைட்டிஸ். சோ இது ஒன்னு ₹10 வரும். ஒன்னு ₹10. 10 வெரைட்டிஸ் இல்லாம ₹1 டிசைன் போட்டா ₹10. ஆமா. ஓகேங்க, சூப்பர். இதுல பீங்க ஐட்டம் இருக்கு. பீங்க ஐட்டம் எது நல்லது? மண் விளக்கு நல்லதா, பீங்க விளக்கு நல்லதா? இதுனா கழுவி பொறுத்துக்குவாங்க. அதுனா யூஸ் வேஸ்ட் யூஸ் தான். அப்படியே நீங்க எண்ணெல்லாம் படிச்சுக்கிறோம், கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் க்ளீன் பண்ண. இதுனா வீட்ல வச்சு கழுவி ஒட்டு. இது எவ்வளவு வருது? இது ₹10. அது ₹10, அது ₹10. இது அழகா டிசைன் பண்ணி சூப்பரா இருக்கு. இது 10 மாடல் இருக்கு. 10 மாடல் வச்சிருக்கீங்க. சரி, இது ஆட்டின் போட்டது விளக்கு. இது ஒன்னு ₹2 வரும். 10 பீஸ் 5 பீஸ் ₹10. 5 பீஸ் ₹10. ஒன்னு ₹2 தான். ஹார்டின் வித்தியாசமா இருக்கீங்க. இதே அதே மாடல். இதுவும் ஹார்டின் தானா? ஆமா. இதுல எக்கச்சக்க விளக்கு இருக்கு. தேங்காய் விளக்கு இருக்கு. தேங்காய் விளக்கா? ஆஹா, இது என்ன சூப்பரா இருக்கு. தேங்காய் விளக்கு எவ்வளவு? ₹20 வரும். ₹20. இங்க பாருங்க, தேங்காய் அதுல வந்து அப்படியே உள்ள வந்து விளக்கு இருக்கு. இது வந்து மழை பெய்ஞ்சாலும் காத்து நம்ம வாடகை போறது ₹10 தான். ஆமா, ₹10 தான் இது. இங்க பாருங்க, வேற லெவலுங்க. ஓகே, இது லிங்க விளக்கு இருக்கு. லிங்க விளக்கு சூப்பர். அப்படியே தத்ரூபமா லிங்கத்தை அழகா வடிவமைச்சிருக்காங்க. லிங்கமாவும் யூஸ் பண்ணிக்கலாம், லிங்கத்துக்கு அப்படியே விளக்கும் சேர்த்து ஏற்றிக்கலாங்க. ₹50. ஆமா, ஓகே. அது போக வேற என்னெல்லாம்? ஸ்டார் விளக்கு. இது எவ்வளோ? இதெல்லாம் ₹4 வரும். ₹4 ஒரு பீஸ். ஐயோ, ரேட்லாம் கேட்க எனக்கு நம்பவே முடியலையே. ஓகே, ஹோல்சேலா எடுத்து ஒரு நாள் ரோட்ல போட்டு விக்கிற வியாபாரிகளுக்கு கேட்டாலும் கொடுப்பீங்களா? கொடுப்போம். ஒன்லி ஹோல்சேல் தான். இங்க ஒன்லி ஹோல்சேல் தான். ரீட்டைல் அப்பப்போ வந்து வாங்குவாங்க. சரி, ரீட்டைலுக்கு இதே விலை தானா? ரீட்டைலுக்கு கொஞ்சம் கூடும். ₹1 விலைக்கு ₹2 ஆமா, அந்த மாதிரி. சரி சரி, ஹோல்சேல் ரேட் தான் சொல்றேன். ஹோல்சேல் ரேட் தான் சொல்றீங்க. சரி, அதுல நிறைய பீஸ் எடுத்தா பரவாயில்ல. இது சூப்பர் டிசைனா இருந்துச்சு இப்ப காமிச்சது. அதான் ₹10 விலைக்கா? ஆமா, இதுவும் ₹10 தான். இது ₹10. ஓகே, உள்ள அழகா கலரிங்லாம் பண்ணிருக்கீங்க, செமையா இருக்கு. ஓகே, இதுல பாவை விளக்கு இருக்கு. பாவை விளக்கு இதுதான் நிறைய பேர் வந்து எப்போதுமே வாங்குவாங்க, வச்சிருப்பாங்க வீடுகள்ல. இதுல மண்ணும் இருக்கு, செராமிக்கும் இருக்கா? இல்ல, செராமிக்ஸ் மட்டும். செராமிக் மட்டும் தான். இதுல 3 டிசைன் இருக்கு. ஓகே, கார்த்திகை இப்ப எந்த விளக்கு ஏத்தனா ரொம்ப நல்லது? மண் விளக்கு, சாதா மோல்டு விளக்கு, ரெண்டுமே ஒரே தான். பிள்ளையார் போட்டு சூப்பரா இருக்கு. இது பெயிண்ட் அடிச்சது. பெயிண்ட் அடிச்சிருக்கு. மண் விளக்கு தான். மண் டெரகோட்டா விளக்கு. டெரகோட்டா. ஓ, சூப்பரா இருக்கு. இதுவும் நல்லா செராமிக் மாதிரி நம்ம ரொம்ப வீட்ல தொங்க போட்டு விளக்கு. ஓ, டிசைன் மாதிரி அழகா டிசைன். சோ நம்ம வந்து கார்த்திகைக்கு வீடியோ எடுக்க வந்தா, ஆனா இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஹோம் டெக்கரேட்டிவ்க்கு எக்கச்சக்கமான விளக்கு டிசைன் தான் அந்த மாதிரி. இதுதான் பெயிண்ட் அடிச்சிருக்கு. ஓகே,
இதுல ஏதாவது மொத்தமா ஆர்டர் கொடுத்து எனக்கு இந்த கலர்ல பெயிண்ட் பண்ணி கொடுங்கன்னு கேட்டா கொடுத்துருவீங்க? பெயிண்டிங் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி தான். ஓகே ஓகே. எத்தனை பீஸ்லாம் கிடைக்கும் நம்மட்ட. ஓகே, ரொம்ப அழகா இருக்குங்க. இது ஒன்லி ஒன்ஸ் வரும். இது வந்து ஒன்லி 50 ரூபா. 50 ரூபா. நம்ம கடைக்கு வந்து விக்கிறவங்க வந்து 70 ரூபா 80 ரூபா. 70 ரூபா 80 ரூபா. யாராவது கேட்டாங்கன்னா 100 ரூபாய்க்கு கூட எடுத்துக்கலாம், அவங்க திறமையை பொறுத்து, கடையை பொறுத்து. ஓகே. இது ஒரு மணி எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 50 ரூபா வரும். ஹோல்சேல் ரேட்னா 40 ரூபா வரும். 40 ரூபா. சரி. எத்தனை மணி இருக்கோ அத்தனை மணி கணக்கு. டெக்கரேட்டிவா போட்டுக்கலாம், அழகா இருக்கும். இன்னும் நம்ம இந்த நேரத்துல காத்தியனால சீசன் இல்ல. ஓகே, அது போக எல்லாமே இருக்கு. சோ அடுத்த வீடியோல கூட நான் பொறுமையா உங்களுக்கு வந்து இவங்க கிட்ட என்னென்ன இருக்கு அப்படின்றதெல்லாம் காமிக்கிறேன் மக்களே. இந்த வீடியோல நம்ம விளக்கு மட்டும் பார்க்கலாம். இது வீட்டு வாசல் வைக்கிற விளக்கு. ஓகே. பிள்ளையார் போட்டு அழகா அதுக்கு வந்து ஒரு மணி கிரீடம் வச்சு ரொம்ப சூப்பரா இருக்கு. கலரிங் வேற கோல்டு கலர் பெயிண்ட் வேற அடிச்சிருக்கீங்க. இதெல்லாம் எவ்வளவு வருது? இதெல்லாம் 100 ரூபா வரும். ஹோல்சேல் 100 ரூபா வரும். 100 ரூபா தானா? நான் ஒரு 200 ரூபா சொல்லுவாங்கன்னு நினைச்சேன். இங்க பாருங்க, இது ஃபுல் கோல்டு. இதுவும் அதே விலை தானா? இது 10 ரூபா கூடும். இது 10 ரூபா கூடும். ஓகே, ரொம்ப அழகா இருக்குங்க. ஒவ்வொன்றுமே வேற அப்படியே மண்ணுல இருக்கு. அதுலயே மண்ணுல இருக்கு. இது எத்தனை இருக்கு விளக்கு? 7 விளக்கா? இதுல 5 விளக்கு வேணாலும் வாங்கிங்க. எவ்வளவு அது? இது வந்து உங்களுக்கு 150 ரூபா. 150 ரூபா. நல்ல வெயிட்டா இருக்கு, நல்ல பயங்கர. வீட்டு வாசல் வைக்கிற கோலம் வச்சு போட்டு. ஓகே. இந்த மாதிரி விளக்கு ஒத்த விளக்கு வீட்டுல வைக்கிறோம். இது உங்களுக்கு 70 ரூபா வரும். 70 ரூபா. சோ இப்ப நம்ம முன்னாடி பார்த்தது பெரிய பிள்ளையாரு. இது வந்து இருந்துச்சு. இது சின்னது. அதுலயே ஒரு விளக்கு, ஒத்த விளக்கு. வேற லெவல்ல இருக்குங்க. டிசைனு, கலரு, அழகு எல்லாமே சூப்பர். இல்ல தட்டு விளக்கு இருக்கு. தட்டு விளக்கு ஃபுல்லா ஹோல்சேல் ரேட் தான் சொல்றீங்க? ஃபுல்லா ஹோல்சேல் தான். நிறைய வாங்கினா காசு கம்மி பண்ணி நிறைய வாங்கலாம். ஆமா. ஓகே, அழகா இருக்கேங்க தட்டு விளக்கு, சூப்பரா இருக்கு. அதுலயே விநாயகர் லட்சுமி வரும். விநாயகர் லட்சுமி ரெண்டும் சேர்ந்தா? விநாயகர் லட்சுமி புதுசா இருக்கு. நானே இப்பதான் புதுசா கேள்விப்படுறேன். இங்க பாருங்க, விளக்கு ரொம்ப சூப்பரா இருக்குங்க. எத்தனை பீஸ் வேணாலும் நீங்க வாங்கிக்கலாம் மக்களே. ஒரு பீஸ் வேணாலும் வாங்கிக்கலாம், இல்ல ஹோல்சேலா வந்து 500 பீஸ் 1000 பீஸ் வேணாலும் வாங்கிக்கலாம். ஃபுல்லா வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுக்கி வச்சிருக்காங்க விளக்குகளை. ரொம்ப சூப்பரா இருக்கு. அது போக இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பானை இருக்கு, அடுப்பு இருக்கு, எல்லாமே வச்சிருக்காங்க. இப்ப நம்ம பார்த்த தேங்காய் விளக்கு தாங்க. அப்படியே நான் மூட்டையில தேங்காய் தான் வச்சிருக்காங்கன்னு நினைச்சேன். ஆனா பார்த்தா தேங்காய் விளக்கு சூப்பரா இருக்கு. இது வந்து தாமரை விளக்கா? ரொம்ப அழகா இருக்கு. தாமரை விளக்கா தம்பி இது? ஆமாங்க. ஓகே. இதெல்லாம் எவ்வளவு ரேட் வருது? அது 40 ரூபா வரும். 40 ரூபா வருது. இந்த விளக்கு ஜோடி 15 ரூபா. ஜோடி 15 ரூபா. லிங்க விளக்குல சின்ன சைஸ் இல்லைங்களா? ஆமா, 2 பீஸ் 15 ரூபா. இதுலயே வந்து பெரிய சைஸ் ஸ்டார் விளக்கு நம்ம பார்த்தோம் இல்லையா மேல. இப்ப தேங்காய் விளக்குல சின்னது வேணாலும் சின்னது இருக்குதுங்க. எல்லாத்துலயுமே சிறுசு வேணா சிறுசு இருக்கு, பெருசு வேணா பெருசு இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கோல்ட்ல பெயிண்ட் பண்ணி வேணாலும் இருக்கு, பெயிண்ட் பண்ணாம வேணாலும் இருக்கு. எல்லா விளக்கு இருக்கு, எல்லா டிசைன்ஸுமே இருக்குது. வீடு மரம், இங்க பாருங்க விளக்குலயே வீடு மரம் ரொம்ப அழகா இருக்கு. அதுலயே வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம மயில் பார்த்தோம் இல்லையா, அதுலயே வந்து மயில் வந்து தோகை விரிச்சிருக்க மாதிரி இது ஒரு விளக்கு. ரொம்ப அழகா இருக்கு. விளக்குல இவ்வளவு டிசைன்ஸ், அதுவும் இவ்வளவு தத்ரூபமா செய்ய முடியுமா அப்படின்னா முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கலைஞர்கள் நிரூபிச்சிருக்காங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு. அப்போ பக்கத்துல ஃபுல்லாவே இந்த கடைகள் தாங்க. உங்களுக்கு வந்து சட்டி வேணும், சமையல் பாத்திரங்கள் வேணும் அப்படின்னா எது வேணாலும் நீங்க வந்து இங்க வாங்கிக்கலாம். அடுப்பு வெரைட்டிஸ் எல்லாமே இருக்கு. மண் பாத்திரத்துல எல்லா குழம்புக்கு, மீன் குழம்பு பாத்திரம் எல்லாம் ஸ்பெஷலா வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நீங்க பாத்திரம் வேணும்னா இவங்க கடையில வந்து வாங்கிக்கலாம். செல்வி கடையாங்க, வந்து வாங்கிக்கோங்க. ரோஜா செல்வி கடையில வந்து வாங்கிக்கோங்க. இது எவ்வளவு தம்பி? இது உங்களுக்கு 50 ரூபா. 50 ரூபா பீஸ் ஃபுல்லா டப்பா. ஒரு இது 4 பீஸ் இருக்கு. 4 பீஸ். இது என்ன டிசைன் சூப்பரா இருக்கு. டிசைன் இதுல 4 கலர் வரும். 4 கலர் இப்ப ஸ்டாக் இல்ல. ஓகே, இப்போதே கிரீன் மட்டும் தான் இருக்கு. இதுல 4 கலரும் கிடைக்கும். ஆமா, சரி. இப்போ நிறைய இருக்குங்க. கடல் மாதிரி இருக்கு விளக்கு கடை. குத்து விளக்கே செராமிக்ல போட்டீங்களா? ஆமா. வாவ், சூப்பரா இருக்கு. இது எவ்வளவுப்பா? இது 40 ரூபா. 40 ரூபா தான் ஹோல்சேல் ரேட்டுங்க. நீங்க ஒரு பீஸ் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் முன்ன பின்ன வரும். கடையில வந்துட்டு என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதீங்க. அழகா இருக்கு. உண்மையிலே ஒரிஜினல் பித்தளை குத்து விளக்கே தோற்றம் போல இருக்கு. அவ்வளவு தத்ரூபமா நீட்டா பண்ணிருக்காங்க. விட்டால் இந்த குத்து விளக்கவே வந்து பார்த்தீங்கன்னா சீர்வரிசையில் கூட வச்சு குத்து விளக்கு திருவிளக்குக்கு பதிலாக கொடுத்துடலாம் போலங்க. அவ்வளோ அழகாக தத்ரூபமாக சூப்பரான வெரைட்டிஸ் எல்லாமே இந்த வீடியோ மூலமாக நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கலெக்ஷன் எல்லாமே, விளக்குகள் எல்லாமே எப்படி இருந்துச்சு அப்படின்றத கீழே கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இந்த மாதிரி சூப்பரான இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் மக்களே. பாய். இந்த மாதிரி செம வீடியோ பார்க்குறதுக்கு நம்மளுடைய கிரேசி தமிழச்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானில் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய்.